இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா ப்ரோக்ராமர் லாஜிக் கண்ட்ரோலர் பிஎல்சி ட்ரைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸோட இன்வால்மெண்ட் வந்து why do we need logic gates in PLC அது வந்து என்ன சொல்றாங்கன்னா இட் ப்ராசஸ் பைனரி சிக்னல்ஸ் இது என்ன சொல்றேன்னா ட்ரெடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு காமனாக எந்த ஒரு ட்ரூத் டேபிள் எடுத்து பார்த்தாலும் காமனாக இருக்கிற வேல்யூஸ் வந்து 0 ஆர் 1 தான் அப்போ என்ன அது பிட்டு 0 ஆர் 1 எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லை ஆன் ஆர் ஆஃப் ஸ்டேட்டு இல்லை ஹை ஆர் லோ வேல்யூ ஓகே ஃப்ரம் சென்சார்ஸ் ஆர் ஸ்விட்சஸ் அப்போ இது என்ன சொல்ல வர்றாங்க இது இன்புட்டாக இருக்கலாம் பேசிக் கான்செப்ட் தான் இன்புட்டு அவுட்புட் இந்த ரெண்டு விஷயம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி அந்த என்டையர் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் ஓகே டு மேக் ஆட்டோமேட்டிக் டெசிஷன் மேக்கிங் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற லாஜிக் கேட்ஸ் வந்து ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா அன்கேட்டோட இது பார்ப்போம் ஓகே அன்கேட் இந்த இடத்துல ட்ரூத் டேபிள் இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரங்கு போட்டு வச்சிருப்போம் ஓகேவா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம் எக்ஸ்னா என்ன ஒய்னா என்ன இது ரெண்டு இன்புட் இருக்கு இது ஒரு அவுட்புட் ஓகேவா அப்போ இதில் 4 கண்டிஷன் இருக்கு இந்த அவுட்புட் எப்போ ஆன் ஆகணும்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் இது அவுட்புட் வந்து ஆன் ஆகுற மாதிரி ஓகேவா அப்போ இது நம்ம வந்து இங்கே பிஎல்சியில் பார்க்கலாம் ஓகே க்ளோஸ் கான்டாக்ட் எடுத்துக்கிறோம் அட்ரஸ் கொடுக்குறோம் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ரான் சிஎக்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வெர்ஷன் அனுப்புகிறேன் நோ இஷ்யூஸ் எக்ஸ் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போடுறேன் 0.1 0. இன்னொரு இன்புட் வேணும்ல 0.1 ஏன்னா ரெண்டு இன்புட்ஸ் இருக்குல்ல ஒய் ஓகே இப்போ ரங்கை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இது அவுட்புட்டுக்கு என்ன வைக்கிறோம் 0 Z ஓகேவா அவ்வளோதான் முடிச்சு ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் ஸோ இதில் ஏதாவது எரர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் F7 அழுத்தணும்னா எரர் கார்டு ஏதாவது இருந்தால் இங்கே இதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் பாக்ஸு இல்லை டீபக் லாக் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் லாக்னு சொல்லலாம் இந்த சாஃப்ட்வேருக்கு கீழே லாக் இருக்கும் ஓகேவாங்க அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் போட்டுக்க ப்ரோக்ராமும் ஃபிசிக்கல் டிவைஸில் இருக்கிற ப்ரோக்ராமுக்கும் கனெக்ட் பண்ணுற கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இட்ஸ் கேன் பி எய்தர் யூஎஸ்பி டு RJ45 ஆர் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் டிவைஸில் இருக்கிற பிஎல்சிக்கு டவுன்லோட் பண்ணும் ஸோ இங்கே மேலே மெனு பாரில் சிமுலேஷன் தெரியுதா சிமுலேஷன் ஸோ இங்கே என்ன காட்டுது ப்ரோக்ராம் டவுன்லோட் டு நியூ பிஎல்சி ஓகேவா இப்போ நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் என்ன 0 left 0 into 0 0 okay first condition 0 into 0 0 okay 0 into 1 அது 0 தான் ஓகேவா இப்போ 1 போடுறேன் ஓகே அவ்வளோதான் அது ஃப்ளோ இருக்காது நெக்ஸ்ட் 1 into 0 ஓகே ஆனால் இங்கே ஓப்பனில் இருக்குல்ல ஸோ அவுட்புட் வந்து எனேபிள் ஆகக்கூடாது ஸோ 1 into 0 which is 0 ஓகே லாஸ்ட் கண்டிஷன் பாருங்க 1 into 1 1 ஓகேவா அப்போ இது எனேபிள் பண்ணுங்க ஓகே அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் லாஜிக் கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் அதில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்த்துடலாம் தேங்க்ஸ்